ஓபிஎஸ்ஐ தடுப்பது யார்? பிளவுபட்ட கட்சி ஒன்று சேரக்கூடாது என்று சொல்லும் ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கார். பிரிந்து கிடைக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணம் என்று கூறிய ஓபிஎஸ், வரும் தேர்தலில் அனைவரும் இணைந்து போட்டியிட்டால் நம்ம யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில இதையொட்டி அதிமுகவினர் எம்ஜிஆர் மாளிகையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க. இந்நிலையில் தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களோட எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மக்களுடைய பிரச்சனைகளை வலுவாக எடுத்து வைப்பது இல்லை. அவருடைய உடல் மொழியை பார்க்கும்போது உலகிலேயே எங்குமில்லாத கூட்டணியாக ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இருக்கிறது, அதுதான் மக்களுடைய பேச்சாக இருக்கிறது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஹலோ ஹலோ சுகமா என்று கேட்கிறார். அதற்கு அவரும் ஆமா ஆமா நீங்களும் நலமா அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் சட்டமன்றமும் நடக்கிறது. இதுபோல நாங்கள் தொடர்ந்து இணைப்புக்கான முயற்சி மேற்கொண்டு வரோம். உலகத்திலேயே பிரிந்து சக்திகள் இணையக்கூடாது என்று சொல்கிற ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான். இதை நாட்டு மக்களும் நன்றாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. நாங்கள் இணைய வேண்டும் அப்படின்னு தான் கூக்குரல் கொடுத்து கொண்டே இருக்கோம். அவர் இணைய முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்காரு. கூடிய விரைவில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த முடிவுக்கு வருவோம். பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணம் என்று ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அதுக்கு அந்த பாடலுடைய வரிகள்லாம் சொல்லி ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து இந்த இணைப்புக்கான குரலை கொடுத்து வரோம், ஆனால் அந்த முயற்சியை எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கிறார் அப்படின்னும், உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் கட்சிகள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற மாதிரியும் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். நாங்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிற பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் ஒன்று சேருவதற்கான முயற்சியை தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம். அது யார் தடுத்தாலும் சரி. ஏன்னா அதிமுகங்கிறது மக்களுக்கான கட்சி, மக்கள் நினைப்பது தான் இங்கே நடக்கும். தொடர்ந்து பிரிந்து கிடைக்கக்கூடிய இந்த கட்சிகள் தேர்தலை போட்டியிடும் போது ஒரு பெரிய அளவில் வெற்றியை மக்களுக்கு கொடுக்கல. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது மக்களுடைய எண்ண ஓட்டத்தின்படி அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வரோம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தார். ஒரே ஒரு கேள்விதான், எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை ஏற்க தயார் அப்படின்னு ஒற்றை வரியில் அறிக்கை விட்டாலே போதுமே. அதிமுக ஒன்றிணைய ஆட்சியில் பங்கு போடும்போது இருந்த ஒற்றுமை உணர்வு இப்போது ஏன் இல்லை? இதை தடுப்பது யார் அப்படிங்கிற கேள்விதான் எழுகிறது.